எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் வினை கடிந்த வேதியன் பற்றிய ஒரு பாடலுக்கான விளக்கத்தை காணும் பேற்றினை இறைவன் என்று அழைத்துள்ளான். கல்லாம் மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழித்து வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மான. இறைவன் கல்லை பிசைந்து கனியாக்கும் வலிமை உடையவன். கல்லை பிடிச்சா பொடியாக்கலாம், கல் பொடியாக்கலாம். ரொம்ப கடினமாக ஒரு பெரியாக்கப்பட்ட கல்லை பொடியாக்குறதுங்கிறது சாத்தியம். கல்லை பிசைந்து கனியாக்குவது எப்படி சாத்தியம்? கல்லை பிசைந்து கனியாக்குவது எந்த அளவுக்கு சாத்தியம்னா, அது வினை கடியும் வேதியனால் மட்டுமே சாத்தியம். எந்த வேதியன் வினையை கடிந்தானோ அவன்தான் கல்லையும் பிசைய முடியும். அப்போ வினை கடிதல்ங்கிறது கல்லை பிசைந்து கனியாக்குவதற்கு சமமான ஒரு வேதித்தல். நாம் எல்லாரும் வினை கடிந்து போகும், இந்த வினை கழிஞ்சிரும், அந்த வினை கழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அது புதிய விதைக்கு வித்திடாமல் கழியும் வரை நாம் பொறுமையாக இருக்கணும். ஒரு வினையை கழித்து விட்டு இன்னும் பல விதைகளை ஊனிக்கொண்டே இருந்தோமானால் புதிய புதிய வினைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அப்போ வினையை கழிக்க வேண்டுமானால் வினை கடிந்த வேதியினால் மட்டும்தான் நம்மளுடைய வினையை கழிக்க முடியும். அப்படி வினையை கடிந்து ஒரு வேதியன் செய்த வேதித்தலை பற்றி பேசுவது இந்த பாடல். என் மனக்கருங்கல் பாறையும் உட்க சிந்து உருக்கும் வடிவத்தோயே அப்படிம்பார் வள்ளல் பெருமானார். எனது மனமாகிய கருங்கல் உள்ளே கசிந்து உருகும் வண்ணம் நீ எனக்கு ஒரு கருணையை செய்தாயேன்னு இறைவனை வேண்டுகின்றார். இறைவனுடைய கருணையை நினைந்து உருகுகின்றார். என் மனக்கருங்கல் பாறையும் உட்க சிந்து உருக்கும் வடிவத்தோயே. தாய்மான சுவாமிகள் சொல்றாரு, கல்லேனும் ஒரு காலத்தில் கரையும் ஐயா. இந்த பாவி மனக்கல் கரைவது என்னாலோ அப்படிங்கிறார். கல்லேனும் ஒரு காலத்தில் கல்லு கூட ஒரு நாளைக்கு கரைஞ்சிரும். என் மனம் எப்போ கரைய போதோ, எப்போ கல்லை எத்தனை ஆண்டு காலம் பாறைக்குள்ளே போட்டு வச்சுருந்தானாலும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தானோ அதை வெளியே தூக்கி வச்சோன்னா அது கல்லாக தான் இருக்கும். அதில் மென்மை வரவே வராது. அப்படிதான் நம்ம வினையோடு கூடிய உயிர் எத்தனை காலம் அவைகள் பிறவி 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 மேல் பிறவி எடுத்தானாலும் வினைக்கு தகுந்த மாதிரி அவைகள் பிறவி வயத்தை அனுபவிக்குமே தவிர அதில் உருக்கமோ இரக்கப்பண்போ பிற உயிர்களை கண்டு இந்த உயிர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் உதவ வேண்டும் என்கிற பண்பாடோ வரவே வராது. அப்படியாக ஒரு உயிர் உருக வேண்டும், அதற்கு அந்த உருக்கம்ங்கக்கூடிய பண்பு வரணும்னா இறைவனே நம்முள் புகுந்து நமது வினையை கடிய வேண்டும். அப்படி கடிஞ்சா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்து வித்த வேதியன். ஒரு வேதியன் என்ன நம் முயலகனுடைய வரலாற்றை சொல்லும்போது, நடராஜ பெருமான் காலடியில் முயலகன் ஒரு அசுரன் இருக்கிறான். அந்த அசுரனுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தலை ஒரு பக்கம் திருவிக்கிட்டு இருக்கும், உடம்பு ஒரு பக்கம் திருவிக்கிட்டு இருக்கும், கால் ஒரு பக்கம் திருவிக்கிட்டு இருக்கும். எப்படியோ ஒரு எல்லாமும் வெவ்வேறு திசைகளில் இந்த உடம்புகள் அட்ட கோணலில் அப்படி மாறிக்கிட்டு நிற்கும். அது என்ன பண்ணுறான்னா, ஒரு காலை மாற்றி அடுத்த காலுக்குள்ளே இறைவன் கால் வைக்கிறதுக்கு உள்ளார எப்பாதான் இது ஒரு அதிசயம் நடக்கும். ராஜசேகர பாண்டியன்னு ஒரு பாண்டிய மன்னன் 63 கலைகள் கற்றான். ஒரு கலை மற்றும் அவன் கற்கலை, பரதம். ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படிம்பார். ஆயகலைகளில் ஒரு கலையை கற்கவில்லை. சோழ மன்னன் ஆயகலைகள் 64ஐயும் கற்றிருந்தான். ஒற்றர்கள் சொன்னாங்க, உன்னை விட ஒரு கலையில் மேம்பாடு உடையவன் சோழ மன்னன் அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு எப்பவுமே அரசர்கள்னா அந்த அரசர்கள் பண்பின் சிகரமான அரசர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கூடவே அவர்களுக்கு தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், தன்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும் அப்படிங்கக்கூடிய நினைப்பும் அவர்களுக்கு கூடவே வரும்.
தன்னை விட ஒரு அடுத்த நாட்டு அரசன் வந்து ஒரு கலை அதிகமாக கற்றுக்கிறான்னு இந்த கலைகள் நாமும் கற்க வேண்டும்னு அவனுக்கு நினைவு வந்துடுச்சு. உடனே அவன் பரதம் கற்றான். பரதம் கற்று பரதத்தில் அந்த கால் தூக்கி ஆடிய நடனத்தை அவன் கற்றான். நடராஜர் எப்படி அபிநயம் பிடிச்சி நிற்கிறாரோ அந்த அபிநயத்தை இவன் பிடிச்சி நின்னான். இவனுக்கு வந்து நடராஜர் திருமேனி அர்ச்சாவதார மூர்த்தி. அர்ச்சாவதார மூர்த்தின்னா அவன் உருவத் திருமேனியாக செப்பு வடிவத்திலேயோ அல்லது கல் வடிவத்திலேயோ இருக்கிறதுக்கு அர்ச்சாவதாரம்னு பேர். அவன் அர்ச்சாவதார மூர்த்தியாக பஞ்சலோக திருமேனியாக இருக்கிறான்னு அவர் நினைக்கல. ராஜசேகர பாண்டியன் தினமும் போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவன் உணவே எடுத்துக்கொள்வான். அந்த மாதிரி ஒரு நியமத்தோடு வாழ்கிறான். போய் மீனாட்சி கோயிலுக்கு போனால் அவன் பரதம் கற்றுக்கிட்டு இருக்கிறான். இத்தனை நாளும் நடராஜரை சுவாமி சன்னதிக்கு போயிட்டு அப்படி வெளியே வரும்போது நடராஜருடைய திருமேனி அங்கே நிற்கும். வெள்ளியம்பலமாக வெள்ளி கவசம் சாத்தப்பட்ட திருக்கோலத்தில் நடராஜர் நிற்பார். நடராஜர் அந்த திருக்கோலத்தில் நின்னதை பார்த்த உடனே தான் முதல் நாள் கற்ற கலை அவருக்கு நினைவுக்கு வருது. ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி அப்படி வச்சிருக்கும்போது கொஞ்ச நேரம் நின்ன உடனே கால் கடுக்கடுன்னு கடுக்குது. இப்போ அவர் பார்த்தார். நடராஜர் திருமேனியை பார்த்த உடனே அவருக்கு மனதே நிலை கொள்ளவில்லை. என்ன இது, இப்படி ஒரு காலங்காலமாக யுக யுகமாக எம்பிரான் வந்து ஒரு காலை ஊன்றி ஒரு காலை மாற்றி ஆடிக்கொண்டு இருக்கின்றார். இவருக்கு எவ்வளோ காலம் வலிக்கும்? அதாவது என் உணர்வதுவாய ஒருத்தன் அப்படிம்பாரு திருவாசகத்திலே. என் உணர்வதுவாய ஒருத்தன். இறைவனை வந்து உணர்வு கொண்டு உணரணுமே தவிர அறிவு கொண்டு உணர முடியாது. இது வந்து நடராஜர் திருமேனி ஒரு வெள்ளி கவசம் சார்த்திய திருமேனின்னு அவர் நினைக்கவே இல்லை. எம்பெருமானுடைய திருமேனி உயிரோடும் உணர்வோடும் கூடியதாக தன் முன்னால் நடனமாடிக்கொண்டிருப்பதாக அவன் நினைத்தான். ஒரு சில நிமிடங்கள் அந்த பாவனையில் தான் ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி வைத்திருக்கும் போது தனக்கு எந்த அளவிற்கு வலி இருந்தது. யுகம் யுகமாக பெருமான் கால் தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறானே, இவருக்கு எந்த வேதனை இருக்கும், எந்த வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். உடனே பெருமான் முன்னால் போய் முழந்தாள் போட்டு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார். பெருமானே, யுகம் யுகமாக நீ ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி நடனமாடிக்கொண்டிருக்கின்றாயே, இது வந்து எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமா இருந்தது நான் கலைகள் கற்கும்போது. அதனால் நீ இந்த கால வலிக்கு உனக்கு அந்த காலை தயவு செய்து மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டார். இறைவன் வந்து மௌனத்தில் அப்படியே இருந்துட்டார். இவருக்கானா தன்னுடைய பக்தி பொய்யோ, தான் இறைவன் மீது கொண்ட அன்பு பொய்யோ, இத்தனை காலம் இறைவனை சந்தித்த பிறகு, இறைவனுடைய தரிசனம் பெற்ற பிறகு, இறைவனுக்கு ஆராதனை அபிஷேகங்கள் எல்லாம் செய்த பிறகுதான் தான் உணவருந்துவதாக கொண்ட கொள்கை பொய்யோ, இதில் எது பொய்ன்னு எனக்கு தெரியலையே. இப்போ எதுவாக இருந்தானாலும் என்னுடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நான் வந்து அதுக்கு மேலே உயிர் வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை. வாழ்கிற வாழ்வு கற்றதனால் ஆய பயன் என்கொள். வாழும் வாழ்க்கை என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? வாலறிவன் நற்றால் தொல். அறிவு கற்றதனால் ஆய பயன். ஒருத்தனுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னால் அந்த ஒளி அறிவை உணரும் அறிவு ஒருவன் கற்றிருந்தாலும் அவனுக்கு பேர் அறிவுடைவன் அப்படின்னு பேர். இல்லாட்டி அவன் பல கற்றும் கல்லார் அறிவிலான். அவன் எத்தனை கற்றிருந்தானாலும் அவன் கற்றவன் சொல்ல, அவன் அறிவில்லாதவன். அறிவுக்கு இலக்கணம் வாலறிவனை அறிவு தான் அவன் அறிவுக்கு இலக்கணம். இங்கே ஒரு பாடல் பாடிட்டு எங்கோ ஒரு பாடலில் அதில் ஒரு கொக்கி வச்சுருப்பார். திருவாசகமும் அப்படி, இங்கே ஒரு பாடலில் உண்டான பொருள் இன்னொரு பாடலில் இருக்கும். திருக்குறள்லேயும் ஒரு பாடலில் உண்டான பொருள் இன்னொரு பாடலில் இருக்கும். அது ஒன்றை ஒன்று பிணைத்து பின்னி அது அந்த பொருளோடு இணைந்து நம்ம படித்தோன்னா இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குது, இதனுடைய தொடர்புடைய பொருள் இன்னொரு இடத்துல இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இவர் வந்து பார்த்தாரு, இது நம்ம வந்து ஐயுணர்வு அறிந்த அக்கண்ணும் மெய்யுணர்வு உணராதவன் உணர்வே அல்ல அப்படிங்கிறார் இன்னொரு இடத்துல. ஐயுணர்வு புலன்கள் பொறிகள் கொண்டு உணரக்கூடிய உணர்வு ஐயுணர்வு. இந்த பஞ்சபூதங்களும் பஞ்ச புலன்களையும் கொண்டு உணர்ந்த அந்த உணர்வுனால, அதனால் நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ அதெல்லாம் ஐயுணர்வு அறிந்த அக்கண்ணும், நீ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது ஐயுணர்வுங்கிறது உணர்வு அல்ல. மெய்யுணர்வு பெறாத உணர்வு அல்ல அப்படிங்கிறார். மெய்யுணர்வுங்கிறது பேரண்ட நாயகனை நம்முள் கண்டு அனுபவித்தலாகும். அந்த அனுபவத்தை நான் பெறாதவன். நான் ஆயகலைகள் 64 கற்றதனால் என்ன பயன்? அந்த அறிவு எனக்கு என்ன பிரயோஜனத்தை தரப்போகுது?
அதனால் நான் அந்த உணர்வை பெற வேண்டும்னு சொல்லி இறைவன் முன்னால் இது எனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கல்வியை கற்றுட்டு நான் முன்னால் வந்து வேண்டேன், நீ பாராமுகமாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடைவாளை ஊன்றி அதில் விழப்போறார். இறைவன் உடனே ஜலங்கை பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் அப்படிம்பார். பாதச்சிலம்பொலி காட்டுறார். நிமிந்து பார்க்குறாரு. இறைவன் ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை, மீதி எல்லா கோயில்கள்லேயும் நடனம் ஆடுற கோலம் வேற, அங்கே கால் தூக்கி நடனம் ஆட, மதுரையில் மட்டும் அவர் வந்து கால் தூக்கி ஆடுறது, இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நடனம் ஆடுற கோலத்தில் எல்லா கோயில்களும் இருப்பார். அங்கே வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனம் ஆடுற கோலத்தில் அங்கே இருப்பார். முயலகன் என்ன நினைக்கானா, இது மாதிரி யாராவது ஒரு பக்தன் வந்து ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலை மாற்றிக்கோன்னு சொல்லும்போது அந்த இடைவெளியில் போய் நம்ம ஜீவர்களை பிடிச்சி எப்படியாவது வாட்டி எடுத்துடலாம்னு நினைப்பானா. இந்த 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 சைக்கிள் கேப்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி இந்த ஒரு நொடியில் நாம் போய் எல்லா உயிர்களையும் போய் எந்தெந்த விதத்தில் வாட்டி விதைக்க முடியுமோ அந்த விதத்தில் வாட்டி விதைச்சிடலான்னு அவன் உடலை நெளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் காலை தூக்கி அப்படியே படுத்திருந்தான்னா நிமிந்து எந்திரிச்சு காலை கையை தூக்கி வச்சு நடந்து போய் இந்த மாயை போய் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் முயலகன் என்ன பண்ணுறான், எந்த நேரமும் தன்னுடைய அலர்ட்டாக, தன்னுடைய விழிப்புணர்வோடு எப்படியாவது இந்த உயிர்களை போய் பற்றி கொள்ள வேண்டும், இறைவனை நாடுற உயிர்களை எப்படியாவது நம்ம போய் பற்றி கொள்ள வேண்டும்னு மாயை வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும். முயலகன் அந்த விழிப்புணர்வோடு இருக்கிறானா. உடனே இவர் இது ராஜசேகர பாண்டியன் மாதிரி ஏதாவது ஒரு பக்தன் வருவான், என்னையா இந்த காலை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கே, இது உனக்கு வலிக்கலைன்னு அடுத்த காலை தூக்கி வைக்க சொல்லும்போது அந்த இடைவெளியில் போய் உயிர்களை பற்றி கொள்வதற்கு முயலகன் நிற்கிறான். அதனால் அஷ்ட கோணலாக அவனுடைய உடலை வளைத்து கொண்டு இருக்கிறான். அப்படி மாதிரி முயலகன் மாதிரி அசுரர்கள் போய் நம்மளுடைய அடியவர்களை போய் பற்றி கொள்ளக்கூடாது, மாயை வந்து அவர்களை பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இறைவன் என்ன பண்ணுறான், கல்லை பிசைந்து நமது மனக்கருங்கல் பாறையை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வித்த வேதியன். அவன் வந்து தன்னுடைய திருவடிக்கு அப்படியே ஊன்றி பிடிச்சுக்கிட்டான் இந்த உயிர்களை. எந்த உயிரை தான் அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டுகின்றானோ அந்த அருமை காட்டக்கூடிய உயிரை தன்னுடைய காலின் கீழ் வைத்து மிதித்து. ஏன்னா இப்போ நம்ம எதுலையாவது ஒரு பொருள் கெட்டு போகக்கூடாது, ஒரு பொருள் வந்து நீண்ட காலம் இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் கெட்டு போகக்கூடாது, நீண்ட காலம் இருக்கணும்னு விரும்புகிறோன்னா அந்த நீண்ட காலம் இருக்கக்கூடிய பொருளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்னா அது உப்பில் ஊற வைக்கணும். உப்பு வந்து அந்த பொருளுக்கு மேலே நிற்கிற மாதிரி, ஒரு ஊறுகாயே நம்ம ஊற வைக்கிறோன்னா அந்த ஊறுகாய்க்கு மேலே உப்பு நிற்கிற மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் வந்து பூசானம் பிடிக்காது. அல்லது அதுக்கு மேலே எண்ணெய், அந்த எந்த பொருள் நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த ஊற வைக்கிற பொருளுக்கு மேலே எண்ணெய் மிதக்கணும். அப்படி இல்லை அதுக்கு மேலே ஐஸ் கட்டி இருக்கணும், பனிப்பாறைகள் படர்ந்துருக்கணும். இப்படி மாதிரி இருந்தால் தான் அந்த எல்லா பொருளும் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா எந்த பகுதி வரைக்கும் உப்புல தோஞ்சிருக்கோ அந்த பகுதி தான் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்கு மேலே உள்ள பகுதிகள்லாம் பூஞ்சானம் வந்துடும். அதனாலேயே ஊறுகாய் போட நல்ல பக்குவம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னன்னைக்கு ஊறுகாய் பாத்திரத்தை கிளறி விட்டு வெயிலில் தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா பூஞ்சை பிடிக்கக்கூடாது. அப்போ இந்த சூரிய படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எல்லாருமே வந்து நம்ம முன்னோர்கள் எந்த ஆராய்ச்சி கண் கொண்டு எந்த பகுத்தறிவு கண் கொண்டு அவங்க பார்க்கல. இப்போ சோலார் எனர்ஜின்னு ஒரு எனர்ஜியை நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் எண்ணெய் காய்ச்சி வச்சானாலும் அதை தூக்கி வெயிலில் வச்சுருவாங்க, ஊறுகாய் போட்டு வச்சாலும் அதை தூக்கி வெயிலில் வச்சுருவாங்க. எந்தெந்த பொருள்கள் கெட்டு போகணும்னு அவங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் வெயிலில் படம் போட்டாங்கன்னா அது கெட்டு போகாதுன்னு சூரிய படம் போடுறது அப்படிங்கிறத அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ கருணை வேதியன் என்ன பண்ணுறான், அகப்படுத்தி ஆட்கொள்ளும் உயிரை நாம் அகப்படுத்தின உடனே அந்த உயிர் வந்து தன் வசமாக நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னதான் அகப்படுத்தினாலும் என்னதான் அருமையை காட்டினாலும் அந்த உயிர் தத்தம் இயல்புக்கு மாறிவிடக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஒரு வேதியன் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஐஸ், ஒரு டம்ளரில் ஒரு ஐஸ் வச்சுருக்கீங்க, அதை வந்து ஃப்ரீசரில் போட்டு அந்த ஐஸ் ஃபார்ம் பண்ண வச்சுருக்கீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, மெயின்டெனன்ஸ் ட்ரெயின்னு பவர் கட் ஆகிட்டு. அப்போ அது என்ன ஆகுது, அந்த ஐஸ் எல்லாம் உருகிறது, தன் நிலை இழந்துருது. ஐஸ் உருகி அந்த டம்ளரில் தண்ணி மட்டும்தான் இருக்குது, தண்ணி குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் 5 மணிக்கு கரண்ட் வந்துட்டு இப்போ போய் திறந்து பார்த்தோம்னா மீண்டும் யதாஸ்தானத்துக்கு ஐஸாக மாறிடுது. அப்போது வெப்பம் படும்போது ஐஸ் வந்து தன் நிலை இழந்து தண்ணீராக மாறிடுது.
குளிர்ச்சி படும்போது மீண்டும் ஐஸாக மாறிடுது. இது மாதிரி வேதியனுடைய வேதித்தலுக்கு உட்படக்கூடிய நாம் அவன் அகப்படுத்தி அருமை காட்டும் போது அவனுடைய கருணையோடு தோய்ந்து நிற்போம். கொஞ்சம் இப்படி மாதிரி கால் மாறி நடனமாட மாட்டானான்னு நினச்சி வரக்கூடிய நேரத்தில் அந்த முயலகன் மாதிரி உண்டான அசுரன் நம்மை பற்றி பிடிக்கும்போது நாம் நம் நிலையை மறந்து மீண்டும் கீழே இறங்கி விடுவோம். கீழே இறங்கி விடுவோம்னா இந்த உயிரின் குற்றம் என்னெல்லாம் உண்டோ, ஊனின் குற்றம் எதெல்லாம் உண்டோ, அங்கே புறம் பேசுறது, இங்கே புறம் பேசுறது, சொன்னதே சொல்கிறது, கேட்குறதே கேட்குறது, எவ்வளோ காலம் தான் இதை சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. முதல்ல வேதாந்த தத்துவங்களையோ சித்தாந்த தத்துவங்களையோ கூட நீ நீண்ட நாள் விமர்சிக்காத அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகை. யார் எமது யார், பாசம் யார், இவை வந்து போகும் காலமணி. இப்படியே எத்தனை தரையா கேட்டுக்கிட்டு இருப்பேன். நம்ம யாரு, பாசம் யாரு, இது பதி பசு பாசம், இது பதியினுடைய தன்மை, இது பசுவோடைய தன்மை, இது பாசத்தோடைய தன்மை, இது என்ன, இதெல்லாம் எத்தனை காலம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த பாடத்தை கேட்டு கேட்டு நீ என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கிறான். பாடம் கேட்டால் அதுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கணும். என்னை விட்டு இதெல்லாம் போயிருந்திருக்கணும். நான் இந்த இந்த பாடத்துக்குள்ளே நுழைஞ்சேன், இந்த பக்தியை நான் படித்திருந்தேன்னா அப்போ என்னுடைய அருவினை சுற்றம் மாண்டு இருக்க வேண்டும். அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு இருக்க வேண்டும். மறுமையோடு இம்மையும் கெடுத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் ஆட்பட்டதற்கும் இறைவன் அகப்படுத்தியதற்கும் ஒரு உண்மை. அப்படி இல்லாமல் நான் பாட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் பாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இங்கே கேட்க வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். அங்கே போனால் நான் 2 கிலோ கறிக்கு பிடுங்குறேன்னா, 4 கிலோ கறிக்கு வாங்குறேன்னா, 5 கிலோ கறிக்கு ஒரு உயிரை பிடிச்சி இழுக்கிறேன்னா என் இயல்புலேருந்து நான் மாறவே மாட்டேன்னா அப்போ இந்த பாடத்தினுடைய தன்மை எப்படி நமக்கு புரியும்? அதனால் நம்ம பாடம் கேட்டோம்னா அந்த பாடத்தின்படி முழுமையாக நடக்க முடியாட்டியும் ஒரு காலையில் ஒரு 5 நிமிட நேரம், ஒரு மாலையில் ஒரு 5 நிமிட நேரம், ஒரு தீப முன்னிலையில் எப்படியாவது நான் முழுமையாக நடக்கிறதுக்கு நீ எனக்கு எப்படி அனுக்கிரகம் பண்ணணும். நம்ம முன்னால் இறைவன் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பாவனை வச்சுப்போம். அந்த பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கு அப்படிங்கிறாரு. அந்த பாவித்தலில் இறைவன் முன்னிலையில் நாம் இறைவன் முன்னிலையில் நிற்பதாக நினைத்து கொண்டு, நம் முன்னிலையில் இறைவன் நிற்பதாக நினைத்து கொண்டு, எப்படியாவது இந்த உயிரின் குற்றத்தை களைந்து என்னை ஆட்கொள் பகவானே. இந்த உடலின் திசுக்கள் என்னை மீண்டும் மீண்டும் வஞ்சிக்கின்றன. அவர்கள் எண்ணியதே எண்ணுகின்றார்கள், சிந்தித்ததே சிந்திக்கின்றார்கள். நான் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று துடிக்கும் போது என்னை கீழே பிடித்து இழுத்து கொள்கின்றன அந்த புலன்களும் பொறிகளும். அதனால் அவைகள் திகைக்கும் போது நானும் திகைத்து விடாமல், நான் உன்னை கண்டு உன் அருள் அனுபவத்தை கண்டு உன் அடிப்பேற்றை என்னுள் உள்வாங்கி கொண்டு நான் உனக்குரிய பொருளாக என்னை ஆக்கிக்கொள்ள அப்படின்னு இறைவன் முன்னிலையில் நம்ம வேண்டுனான்னா இறைவன் கட்டாயம் நமது மனக்கருங்கல் பாறையும் உள்கசிந்து உருக்கும் வடிவத்தில் நம்மை ஏன்று ஆண்டு கொள்ளுவான். ஆனால் நமக்கு அதுக்கான தகுதியும் தரமும் இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் நம்ம அதை பண்ணணும். ஒரு 5 நிமிடம் கூட நம்மளால் ஒரு சரணாகதி பண்ணி இறைவன்ட்ட நம்மளை ஒப்பு கொடுக்க முடியலன்னா இறைவனே வந்தானாலும் நம்ம கண்டுக்கிட மாட்டோம். அவர் ஒரு பாட்டில் இருக்கட்டும், நம்ம பாட்டில் நம்ம ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் நமக்கு இருக்கும். அதனால் நாம் சரணாகதி பண்ணும்போது இறைவன் எந்த நிமிடமும் நம்மளை ஆட்கொள்ள வருவான்னு நாம் ஒரு விழிப்புணர்வோடு இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் வேசற்று இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோன்னா நாம் இறை அனுபவத்தை பெறலாம். இப்போ இறைவன் வல்லாளனாய் அவன் சாதாரணமாக நம்மளை ஆட்கொள்ள வரல. வல்லாளன் அவன் பெருந்திறமை காட்டி தான் எத்தனாகி என் புகுந்து அப்படிம்பார் இன்னொரு இடத்துல. இப்போ வல்லாளன் தன்னுடைய கருணையை காட்டி, வல்லாளன் தன்னுடைய ஆற்றல் மிக்க வலிவை காட்டி நம்மை அகப்படுத்தி ஆட்கொள்கின்றான். எதற்கு? இந்த குழந்தை எப்படி அகப்படுத்தி ஆட்கொண்டானாலும் இந்த குழந்தையினுடைய மனக்கருங்கள் உருகாது. கல்லா மனத்து கடைப்பட்ட ராயன் வாலறிவை கற்கவில்லை என்றில் இது கல் மனம், மனக்கருங்கள் இது உருகவே உருகாது. அதனால கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனே, என் மனம் கல்லாக இருக்குது, நான் நாயினும் கடையேன். நாய்க்கு சில நல்ல குணங்கள் உண்டு. தலைவனை அறிந்து கொள்ளும் பாங்கு நன்றியுடையவதாக இருக்கிறது. தலைவனுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் தானும் வருந்தி உயிரிறக்க பண்பு கொள்ளுதல். தலைவனுடைய குழந்தை ஏதாவது சுகம் இல்லைன்னு சொன்னால், மணிமேகலையில் ஒரு பாம்பு ஒரு சித்திரத்தை படம் பிடிக்கிறார் சித்திரை சாத்தனார். மணிமேகலையில் ஒரு பாம்பு அந்த வீட்டில் வளர்கிற அந்த குழந்தைய கொத்த வருது. கொத்த வந்த உடனே அந்த வீட்டில் வளர்க்குற நாய் என்ன பண்ணுது, அந்த பாம்பை கடிச்சு அப்படியே கொதறி போட்டுருது. வீட்டு பெண் தண்ணீர் எடுக்க போயிருக்கிறான். தண்ணி எடுத்துட்டு அவள் வந்த உடனேமே அவள் பார்க்குறா, இது பாம்பை கடிச்சு போட்டிருக்குன்னு அவளுக்கு தெரியலை.
தொட்டிலில் போட்டிருந்த தனது குழந்தையை இது கடித்து விட்டதோ அப்படிங்கக்கூடிய ஒரு பதற்றம் ஏற்படுது. அந்த நாயை அடித்து கொண்டுதான். உள்ளே வந்து பார்த்தா பாம்பு இறந்து கிடக்கு, கடிச்சு குழந்தை தொட்டிலில் இருக்கு. இதை பார்த்த உடனேயுமே அவளுக்கு தான் மிகப்பெரிய தவறு செய்துட்டோம், தான் வளர்த்த குழந்தை மேல் உண்டான பாசத்தையும் பரிவும் காரணமாக தான் வளர்த்த நாய், அது ஒரு உயிர் தான், அந்த உயிரை இந்த உயிருக்காக வேண்டி நாம் பறிகொடுத்து விட்டேமே அப்படின்னு சொல்லி அவன் உருகிய உருக்கம், அழுத ஏக்கம். நாம் எல்லாரும் உயிரிறக்க பண்போடு எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாய்க்காக வேண்டி அப்படியே அழுகுறாங்க. அப்போ நாய் வந்து அந்த நாய்க்காக வேண்டி ஏன் அழுகுறான்? அந்த தன் தலைவி இல்லை வீட்டில், அந்த குழந்தையை கடிக்க வருகின்றது ஒரு பாம்பு. அந்த பாம்பை உள்ளே அனுமதித்தால் தன் தலைவி தனக்கு போட்ட சாப்பாடுக்கு பங்கம் வந்துடும் அப்படிங்கக்கூடிய நன்றி உணர்வில் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன் உயிரை கூட அது இழந்துருச்சேன். அப்போ அப்படி மாதிரி உண்டான நாயினுடைய நற்பண்புகள் எதுவும் இல்லாமல், நாய்க்கு என்ன பண்பு, தீய பண்பு இருக்குன்னா, தான் கக்கிய பொருளை மீண்டும் நக்கிக்கொள்ளும். இது மாதிரி நான் உலகத்தில் எது சத்சங்கத்துக்கு போனாலும், சித்தாந்த வகுப்புக்கு போனாலும், வேதாந்த வகுப்புக்கு போனாலும், எந்த வகுப்புக்கு போனாலும் அவங்க எந்தெந்த பொருட்களெல்லாம் கக்கும் பொருளாக நீங்கள் உங்கள் உடலை விட்டு உங்கள் உணர்வை விட்டு இதெல்லாம் தூக்கி தூர எறிங்கன்னு சொல்கிறாங்களோ அவைகளெல்லாம் அந்த இடத்துல இருக்கும்போது நாம் செய்வது தவறு தான். இனி இவ்வாறு நடக்கக்கூடாது. நாம் நம்மளுடைய உயிரையும் உடலையும் பக்குவப்படுத்த வேண்டுமானால் நம் உடலில் உண்டான இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்பட வேண்டும்னு சொல்லி அங்கே வச்சு நினைப்போம். மீண்டும் வீட்டுக்கு போனோடனே எங்கோ ஒரு மூலையில் அவர்களுடைய இதை உங்களுக்கு கொடுத்தியான ஒரு மாமியார் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மருமகா கொடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த பேச்சு அதோட முடிஞ்சிடும். யாருக்கு எது கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. கொடுத்தா கொடுத்தேன்னு சொல்ல, கொடுக்கலன்னா எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் அந்த பேச்சு அப்படியே முடிஞ்சிடும். யாருக்கு எது கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ இதில் தலையிடாத அப்படின்னா அவள் சொல்லுவாள், நான் உனக்கு 30 வருஷத்துக்கு முன்னால் வாழ வந்தவா, நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு மிஞ்சி நீ பேசுறியாம்பா, பெரிய சண்டை வந்துடும். அப்போ எங்கேயோ ஒரு ஈகோ இந்த இடத்துல இருக்கும்போது நாம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடாது. நாம் நமக்கு உரிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர் மேலும் மேலும் பண்பட வேண்டும். உயிரினுடைய இலக்கம் விலங்கு மனத்தால். இப்போ திருவாசக சிந்தனையே நம்மளை என்ன கொண்டு போகுதுன்னா, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, என்னுடைய மனம் விலங்கு மனமாக இருக்கிறது, அது கல்லா மனமாக இருக்கிறது. அது மீண்டும் கல்லாக போவதற்கும் ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. கல் மனமாக இருக்கக்கூடிய ஒரு மனதை விலங்கு மனமாக இருக்கக்கூடிய ஒரு மனதை சுத்தறிவாம் சிவத்தில் நிலைபெறித்து எத்தன் என் உள் புகுந்து என்னை ஆட்கொண்டான், எத்தனாகி என் உள் புகுந்து. அப்போ எத்தனாக நம் உள்ளத்திற்குள் புகுந்து நம்மை ஆட்கொண்டு அகப்படுத்தி அருமை காட்டும் ஐயன். அவன் சித்தமெல்லாம் தித்திக்க செய்தான், ஊனலாம் தித்திக்க செய்தான், உயிரெல்லாம் தித்திக்க செய்தான், என் உணர்வெல்லாம் தித்திக்க செய்தான். அப்போ இந்த உணர்வு நிலைக்கு படிப்படியாக கொண்டுட்டு போகிற ஒரு வளர்ச்சியைத்தான் திருவாசகம் முழுவதும் பார்க்குறோம். முதல்ல விலங்கு மனமாக இருந்த ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி பெற்று கொஞ்சம் அந்த விலங்கு மனத்திலிருந்து மனித மனத்திற்கு மனித மனத்திலிருந்து மனித நேயத்தை வளர்த்து கொண்டு மனித பண்பாட்டை வளர்த்து கொண்டு மனிதன் அடைய வேண்டிய முழுநிலை வளர்ச்சியான அறிவின் உச்சகட்டமான வாலறிவுங்கக்கூடிய இறை உணர்வையும் ஒளி உணர்வையும் உள்வாங்கி கொண்டு அப்புறம் இறைவனோடு இறைவனாக இரண்டர கலத்தலான ஒரு முழுமை வளர்ச்சியை பற்றி சிந்திப்பது திருவாசக சிந்தனை. அப்போ நாம் முதல்ல கல் மனமாகவோ விலங்கு மனமாகவோ எந்த மனமாகவோ இருந்தானாலும் நம்ம நாய் எப்படி இது நாயினுடைய நல்ல பண்புகள் நம்மளிடம் இல்லாமல் அதனுடைய கீழ்மை பண்புகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குதோ அதையெல்லாம் விட்டு இறைவன் நம்மளை வேதித்து எடுத்து தன் கருணை வெள்ளத்தை அழுத்தி வைக்கிறான். மேல்பட்டக்கூடிய பொருட்கள் எப்படி எண்ணெய்க்குள் முழுகாத ஊறுகாய் கெட்டு போகுமோ, உப்புக்குள் ஊறாத ஊறுகாய் கெட்டு போகுமோ, ஐஸ்குள்ள ஊறாத பொருட்கள் கெட்டு போகுமோ, அப்படி இல்லாமல் வெள்ளத்தை அழுத்தி வித்த ஒரு பொருளில் இப்போ நம்ம இதில் மட்டை உரிப்பாங்க, இது பின்றவங்க, ஓலை பின்றவங்க. நம்ம அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ஓலை பின்றவங்க அந்த ஓலையை கட்டி என்ன பண்ணுவாங்க, அடுக்கடுக்காக அப்படி கட்டி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சு அந்த அண்ணாமலையார் கோயில் குளத்துக்குள்ளே அப்படி மூழ்க வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவங்க அந்த முழு ஓலையும் முழுகி எடுத்தாதான் அவங்க பின்னுறதுக்கு சரசரன்னு பின்னுறதுக்கு இயல்பாக வரும். சாதாரண ஒரு ஓலையே
ஒரு நீருக்குள் அமிழ்த்து வைக்கப்பட்டு அப்புறம் பக்குவப்படுத்தப்பட்டால்தான் அது பின்னப்படுவதற்கு அது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவமாக மாற்றி அமைக்கப்படுவதற்கு அவ்வளவு காலம் அது ஊற வேண்டியது இருந்ததுன்னு சொன்னால், நாம் இறைவனுடைய கருணை வெள்ளத்தில் எவ்வளவு காலம் ஊறினால் நாம் நம்மை பண்படுத்துவோம், நாம் நம்மை பக்குவப்படுத்துவோம். அந்த ஊறலுக்கான அவகாசத்தையும் அவசியத்தையும் நாம் உணர்ந்து கொண்டோமானால் நாம் எங்கே போனாலும் நம்ம நிலையை மறக்க மாட்டோம். அதனால் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, அதுக்கு யார் வரணும்னா பேரண்ட நாயகனே குருவாக வரணும். அவன் ஞானதேசிகனாக வந்தாத்தான். ஏன்னா மணிவாசக பெருந்தகைக்கு ஞானதேசிகனே பாதி மாதோடும் கூடிய வரன் அப்படிங்கிறார். பாதி மாதோடும் கூடிய வரன் அவரை ஆட்கொள்ள வந்தான் அப்படின்னு சொல்றார். அப்போ ஞானதேசிகன் குருவாக வந்தால் ஒழிய நமக்கு இந்த கருணையை செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனே வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி வல்லாளன் அவன் வலிய குட்டி என்னை ஆட்கொண்டதுனால அவன் தென்னாடுங்கக்கூடிய அருள் அனுபவத்தை தருவதற்கு பெருந்துரைங்கக்கூடிய பகுதியில் நின்று என்னை ஆட்கொண்டான். பெருந்துரை அனுபவம் பீனியல் பிட்ரூட்டி சுரப்புக்கள் மோதுவிக்கும் போது ஏற்படக்கூடிய அருள் அனுபவத்தானங்கள். அதை எனக்கு அவன் தந்த உடனேமே நான் ஒரு கண நேரத்தில், இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஷூட்டான ஆட்களுக்கு அல்லது நெஞ்சுவலி வரக்கூடிய ஆட்களுக்கு தெரியும், ஒரு கண நேரம் தன்னுடைய உலகியல் சிந்தனை மறந்து அப்படி ஏதோ இவ்வளோ நேரத்துக்குள்ளே ஒரு தலை சுற்றி அப்படி முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இயல்பாக வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஒரு நொடி அவங்களுக்கு ஒரு பெரிய ஏதோ உயிர் அவஸ்தை வந்த மாதிரி அவங்க உணர்வாங்க. இப்போ இறைவன் என்ன செய்கிறான், தென்னன் பெருந்துரையான் தென்னாடு அனுபவத்தை கொடுப்பதற்கு பெருந்துரையில் நின்று அருள் பாலித்தான். அது என்ன செய்தது, பிச்சேற்றியது. ஒரு நொடி இவங்க தலை சுத்துறா மாதிரி ஒரு நொடியில் இந்த உலகில் சிந்தனை கடத்து வைக்கப்பட்டு அவன் தன்னுடைய நிலையை மறந்து தலைவன் தாழ்படக்கூடிய ஒரு அருள் அனுபவத்தை உணர்ந்தான். அந்த அருள் அனுபவம் என்ன செய்தது, தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி அது உடனே எனக்கு என் உடலுக்குள்ள என்ன மாறுதலை தந்தது, கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழித்து விட்டது. அப்போ கல்லை பிசைந்து பொடியாக்க மாவாக்க செய்ததையும் விட அற்புதம் இது. கல்லை இடித்து பொடியாக்குறதே ஒரு அற்புதம் தான். அதை விட என்ன, அதை கனியாக ஆக்கி அதற்கு சுவையும் மெருகும் ஊட்டுகின்றான். ஒரு மாம்பழம்னா அது கொஞ்சம் மஞ்சள் கலரில் மாதிரி இருந்தால் தான் அது மாம்பழமாக இருக்க முடியும். அது பச்சையாக இருந்ததுன்னா காயாயிரும். இப்போ கல்லை பிசைந்து கனியாக்கணும், கனிக்கு வண்ணமும் வடிவம் கொடுக்கணும், வண்ணமும் வடிவம் கொடுப்பதோடு சுவையும் மெருகும் ஊட்ட வேண்டும். இத்தனையும் செய்கிறான், ஒரே நேரத்தில் அவன் செய்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழித்து வினை கடிந்தவன். அவன் இவ்வளோ ஒரு நொடியில் செய்து முடிக்கும்போது முயலகன் மாதிரி உண்டான ஆட்கள் நம்மளை பற்றி இழுத்து நம்மளை பூமிக்குள்ளே போட்டுருவாங்க. அப்படி போட விடாமல், முயலகன் மாதிரி உண்டான ஆட்கள் கையில் பிடிக்க விடாமல் தன் கருணை வெள்ளத்தான் ஒரு காலை ஊன்றி தன் அருளமுதம்கக்கூடிய அருளார் அமுத பொழிவை நல்கி அந்த அமுதத்துக்குள்ளே ஊறுற பொருள் கெட்டு போகாது. தாழ் அனுபவம்ங்கக்கூடிய அருள் அமுதத்தை நல்கி அந்த தாழ் அனுபவத்திற்குள்ளேயே இந்த உயிர் சுற்றி சுற்றி காலையிலான சத்சங்கம், சாயங்காலான சத்சங்கம், இடைப்பட்ட பீரியடில் 2 தொண்டர்கள் வந்தால் 2 பாட்டு படிக்கிறாங்க. மீண்டும் 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 அந்த தொய்வில் அதுக்குள்ளேயே தோஞ்சு போனோம்னா தன் கருணை வெள்ளத்து அழித்து வினை கடிந்த வேதியன். அவன் வினையை கடிந்து, அப்போ கருணை வெள்ளத்துக்குள் நாம் அமுக்கப்பட்டாலொழிய நம்ம வினை கடிவதற்கு ஏதுவில்லை. இப்போ கருணை வெள்ளத்துக்குள் இறைவன் அகப்படுத்தி அருமையை காட்டும்போது நாம் அழுந்த வேண்டும். அதை விட்டு முயலகன் எப்போ நம்மளை பிடிப்பான், குப்பைமேட்டில் தலைவன் நம்மளை பெரிய உயர்ந்த இடத்துல வச்சுருந்தும் குப்பைமேட்டில் இருக்கிற நாயை பார்த்து நம்ம பெருமிச்சு விடுத கதையாக இவ்வளோ உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் கீழே நிற்கிற இதை பார்த்து நம்ம ஏக்க பெருமிச்சு விடுதா மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காண்டி கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலமன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மான. கல்லாமனத்து கடைப்பட்ட நாயன், நாய் மாதிரி நான் நல்ல குணங்கள் இல்லாது கீழ்மை பண்புகளோடு கூட என் தலைவன் எனக்கு கருணை பண்ணியும் நான் குப்பைமேட்டை நோக்கி பார்க்கும் ஒரு இழிநிலையை எனக்கு கொடுக்காமல் அவன் தன் கருணை வெள்ளத்துக்குள் அழித்து எனது வினையெல்லாம் கடைந்து எனது பிறவியை நீக்கி தாழ் அனுபவத்திற்குள் என்னை அகப்படுத்தி வைத்து கொண்டான். அந்த ஒல்லை விடையானை, அந்த பேரண்ட நாயகனை நான் பாட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது
இதில் கை கலந்தானே கருத்தினுள் நந்தியை மெய் கலந்தான் தன்னை வேத முதல்வனை பொய் கலந்தார் முன் புகுதா புனிதனை பொய்யொழிந்தேற்கே புகலிடமாம் அன்றே. கை கலந்தானை, யார் ஒழுக்க நெறியில் இருக்கிறார்களோ அவர்களை இவனும் கலக்கதற்கு தயாராக இருக்கிறான். அப்போ கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கை கலந்தவர்களை, ஒழுக்க நெறியில் கலந்து நிற்பவர்களை இறைவனோடு கலக்க வேண்டும் என்பதற்கு தன்னுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி, யார் நமக்கு என்ன சொன்னானாலும், யார் நம்ம என்ன திட்டினானாலும், இது இவர்கள் நாம் இந்த பிறவியில் ஏற்றுக்கொண்ட பாத்திரம், இதற்கு தகுந்த வினையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதில் அவங்கள குறை சொல்லி ஒன்றும் இல்லை, இவங்கள குறை சொல்லி ஒன்றும் இல்லைன்னு நம்ம மனதை நாம் செம்மைப்படுத்தி கொண்டோமானால், கை கலந்தானை கருத்தினுள் நந்தியை மெய் கலந்தான் தன்னை வேத முதல்வனை பொய் கலந்தார் முன் புகுதா புண்ணியனை. ஆனால் மெய் கலந்தவர்களுக்குள் கலந்து அருள் புரியவனை நான் கண்டுகொண்டேன். அப்படி கலந்து அருள் புரியக்கூடிய கருணை வடிவானவன் அவன் நம்மை ஆட்கொண்டு அருமை காட்டுவான். அந்த மாதிரி இந்த பாடலில் சொல்கிறாரு.